பொறுமையாக இருத்தல் என்பது எங்களுக்கு ஒரு முடியாத காரியமாக இருக்கும். எவ்வளவு நாள் தான் பொறுமையாக இருப்பதென்று நாங்கள் சலிப்படைந்து போவோம். ஆனால் அறிவொளி பெற்றவர்கள் எங்களுக்கு சொல்லுகின்றார்கள், பொறுமையாக இருப்பதும் அதிலே நிலைத்திருப்பதும் எங்களை உள்ளார்ந்த விதமாக பெரியதொரு சக்திக்கு எங்களை தயார்படுத்துகின்றது. நாங்கள் நாளடைவிலே எவ்வளவு தூரம் நாங்கள் ஒரு நேர்மறையாக மாற்றம் அடைந்திருக்கின்றோம் என்பதை பொறுமையும் விடாமுயற்சியும் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. ஆகவே பொறுமையை சோதிப்பதான காரியங்கள் என்னவென்று பார்த்தால், விரைவாக சலிப்படைதல், ஒரு விஷயத்திற்கு நாங்கள் விரக்தி அடைகின்றோம் அல்லது சோர்வடைந்து போகின்றோம். ஆனால் நாங்கள் ஆசைப்பட்டு அடையக்கூடிய ஒரு நல்ல விஷயத்திற்கு விடாமுயற்சி தான் எங்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அதற்கு நாங்கள் அறிவார்ந்த ரீதியாக மேதையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, பலதரப்பட்ட ஆற்றல்களை கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை, மிக உயர்ந்த கல்வியறிவை கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை அடைவதற்கு பிரமாணிக்கமாக விடாமுயற்சியோடு செய்வதுதான் எங்களுக்கு பலனை தருவதாக இருக்கின்றது. அறிவொளி ஞானம் பெற்ற புத்தர் சொல்லுவார், ஒரு பாத்திரம் நிரம்புவதற்கு சொட்டு சொட்டாக விழக்கூடிய தண்ணீரும் அதை முழுமையாக நிரப்பும் என்று சொல்லுவார். என்ன அதில் கூற வருகின்றார் என்றால், சிறிய சிறிய விஷயங்களை நாங்கள் பிரமாணிக்கத்தோடு விடாமுயற்சியோடு செய்கின்ற பொழுது நாங்கள் பெரிய அளவான விஷயங்களை சாதிக்க முடியும், அடைய முடியும் என்பதுதான் இதற்குரிய கருத்து. ஆகவே பொறுமையாக இருப்பது உரிய காலத்திலே எங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வரும்.